ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் க்ரோஷே கிராஃப்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த டால் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சிம்பிளான கியூட்டான டால் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ஸ்கின் கலர் யான், ரெட் கலர் யான், பிளாக் கலர் யான், ஏதாவது ஒரு கலர் யான், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. நான் பர்பிள் கலர் எடுத்துக்கேன். ஒயிட் கலர் யான், ஃபைபர் ஃபில், க்ளூ, 2 mm ஹூக், கட்டர் அண்ட் டேப்பஸ்ட்ரி நீடில். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டாலோட ட்ரெஸ் பண்ணலாம். 14 செயின் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட் 14 செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் செயினோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரிங்ல நம்ம இப்போ இது 14 செயின் போட்டோம் இல்லையா, மொத்தம் 28 டபுள் க்ரோஷே இதில் போட போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 28 டபுள் க்ரோஷே போட்டு முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். 2 செயின் போட்டுக்கலாம். இந்த ரோவில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட போகிறோம். டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ்னால் ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட போகிறோம். அதுதான் இதே பேட்டர்னை வந்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ் போட போகிறோம். ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ ரெண்டாவது டபுள் க்ரோஷே அந்த ஸ்டிச்சில் போடுறோம். இப்போ இந்த ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், அதாவது 2 டபுள் க்ரோஷே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இதே பேட்டர்னை கண்டினியூ பண்ணி இந்த ரோவை முடிச்சிடலாம். 2 செயின் போட்டுக்கலாம். இப்போது 10 டபுள் க்ரோஷே போட்டுக்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு டபுள் க்ரோஷேன்னு மொத்தம் 10 டபுள் க்ரோஷே இப்போ போட போகிறோம். பதினோரு ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணிவிட்டு 12வது ஸ்டிச்சிலேருந்து ஒரு 10 க்ரோஷே வந்து நம்ம போட போகிறோம். போட்டுட்டு வந்துடலாம். ரெண்டு செயின் போட்டுக்கலாம். இந்த ரோவில் ஒரு டிசி, ஒரு இன்க்ரீஸ், ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு இன்க்ரீஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், 2 டபுள் க்ரோஷே. ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அடுத்தது அடுத்து 2 செயின் போட்டுட்டு இந்த ரோவில் 2 டபுள் க்ரோஷே. ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, ரெண்டாவது ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே, மூணாவது ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், மூணாவது ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டோம், ரெண்டாவதுல ஒரு டபுள் க்ரோஷே, சாரி யான் ஓவர் டபுள் க்ரோஷே. தேர்ட் ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், 2 டபுள் க்ரோஷே இந்த ஸ்டிச்சில் போடுவோம். இந்த ரோ ஃபுல்லாகவே இந்த பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் என்ன இந்த ரோ ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு டச் பண்ணிக்கலாம். ஒரு செயின் போட்டு இந்த யானை கட் பண்ணிக்கலாம். இதில் ஒயிட் யானை வந்து இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு செயின் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, அடுத்த ஸ்டிச் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததுல
4 டபுள் crochet yarn over பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிச் விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுல 4 DC 4 டபுள் crochet போட போறோம். அடுத்த 4 டபுள் crochet போட்டாச்சு. அடுத்த ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததுல ஒரு சிங்கிள் crochet. இந்த ரோ ஃபுல்லா போட்டு நம்ம முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கலாம். ஒயிட் யானை வந்து இதோட அட்டாச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு செயின்குள்ளேயும் ஒவ்வொரு ஸ்டிச்லயும் உள்ள கொடுத்து ஒயிட் யான் அடியில இருக்கு, அதுல இருந்து அப்படியே இழுத்து ஒரு செயின் ஸ்டிச் போட வேண்டியதுதான். ட்ரெஸ் பண்ணிட்டோம் பாருங்க. டாலுக்கு கியூட்டா இருக்கு இல்லையா? ஸ்கின் கலர் யான் எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுல பாடி வந்து பண்ணிடலாம். 25 செயின்ஸ் போட போறோம். இருபத்தஞ்சு செயின் போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச் அப்படியே போட்டு வரலாம். எல்லா செயின்லயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ இது முடிச்சிட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. அடுத்து 3 செயின் அப்படியே அதுல தொடர்ந்து போட்டுக்கிறோம். இப்போ யான் ஓவர் பண்ணிட்டு செயின்குள்ள கொடுத்து கிளிப் ஆஃப் ஸ்டிச் போட போறோம். யான் ஓவர் இப்போ யான் வந்து இந்த எல்லா லூப் வழியா எடுத்துட்டு திருப்பி ஒரு 3 செயின் 2 3 செயின்ஸ் போட்டு இந்த ஸ்டிச்லயே கொடுத்து கட் பண்ணிடலாம். கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். இந்த பக்கம் அதே மாதிரி கொடுத்து ஒரு 3 இந்த யான் அட்டாச் பண்ணிட்டு 3 செயின் யான் ஓவர் அதே ஸ்டிச்ல திருப்பியும் யான் ஓவர் பண்ணி 3 தடவை அப்படி பண்ணிட்டு யானை வந்து இந்த எல்லா லூப்ஸ் வழியாகவும் வெளியே அப்படியே இழுத்து வேண்டியது. இதுக்கிட்டா நமக்கு ஒரு பஃப் ஸ்டிச் கிடைச்சிரும். இப்போ அதுக்கு பிறகு ஒரு 3 செயின் போட்டுடலாம். போட்டு அதே ஸ்டிச்ல கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருவோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். வந்து ஹேண்ட் ரெடி பண்ணிட்டோம். லெக் போர்ஷன் பண்ண போறோம். இதுக்கு வந்து ஒரு 25 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லிப் நாட் போட்ட மாதிரியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு லெக்கையும் பண்ணிக்க போகிறோம். இல்லை சென்டர்ல ஒரு செயின் விட்டுட்டு இந்த இதோட இதை அட்டாச் பண்ணிடலாம். அதே மாதிரி இதையும் இதில் அட்டாச் பண்ணலாம்.
இந்த இதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு 40 செயின்ஸ் போட போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. அடுத்து இந்த செயினில் திருப்பி எல்லா ஸ்டிச்சஸ்லையும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வந்துடணும். 40 செயின்லையும் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டு யானை கட் பண்ணிக்கலாம். இந்த யானெல்லாம் டைட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ ஹெட் செஞ்சிடலாம். 6 சிங்கிள் crochet மேஜிக் ரிங்ல போட போகிறோம். மேஜிக் ரிங், மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அட்டாச் பண்ணிடலாம். அடுத்த இதில் சிங்கிள் crochet இன்க்ரீஸ் தான். எல்லா ஸ்டிச்சஸ்லையும் சிங்கிள் crochet இன்க்ரீஸ், ரெண்டு சிங்கிள் crochet போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ரோவை. இந்த ரோவில் ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சிங்கிள் crochet ஒரு இன்க்ரீஸ் தான் நெக்ஸ்ட் இந்த ரோ ஃபுல்லாக பேட்டர்ன். அதான் இந்த ரோ முடிச்சிட்டோம். அடுத்த ரோவில் 18 சிங்கிள் crochet போட போகிறோம். ஒரு செயின் போட்டாச்சு. அடுத்து 18 சிங்கிள் crochet, ஒவ்வொரு ஸ்டிச்சில் ஒவ்வொரு சிங்கிள் crochet. இந்த ரோவும் அடுத்த ரோவும் 18 சிங்கிள் crochet. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ 6th ரோ போட போகிறோம். ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் crochet ஒரு டிக்ரீஸ் போட போகிறோம். ஒரு சிங்கிள் crochetவும் ஒரு டிக்ரீஸும் இந்த ரோ ஃபுல்லாக அப்படிதான் போட போகிறோம். ஒரு சிங்கிள் crochet ஒரு ஸ்டிச்சில், அடுத்ததில் டிக்ரீஸ், ஒரு டிக்ரீஸ். செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டிச்சில் டிக்ரீஸ். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு செயின் போட்டு இதில் 6 டிக்ரீஸ் போட போகிறோம். 1 இது ஃபர்ஸ்ட் டிக்ரீஸ். இதே மாதிரி மீதி ஸ்டிச்சஸ்லையும் டிக்ரீஸ் தான் போட போகிறோம். இப்போ 6 டிக்ரீஸ் முடிச்சிட்டோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு யானை கட் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் ஒரு செயின் போட்டு கொஞ்சம் யான் விட்டுட்டு கட் பண்ணிடலாம். இதுக்குள்ள எடுத்துட்டு இந்த ஹெட்டுக்குள்ள சென்டர் போர்ஷன்ல இதை விட்டு இதில் 6 ஸ்டிச் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் அப்படி கொடுத்து எடுத்துடலாம்.
இப்போ டைட் பண்ணியாச்சு. இந்த யானை வந்து ஆட் பண்ணிடலாம். மேஜிக் ரிங்ல 6 சிங்கிள் crochet, மேஜிக் ரிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட சேர்த்துடலாங்க. அடுத்து ஒரு செயின் போட்டு சிங்கிள் crochet இன்க்ரீஸ் தான். எல்லா ஸ்டிச்சஸில் 2 சிங்கிள் crochet போடணும். போட்டு ஸ்லிப் ஸ்டிச் அடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் இதோட கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்த ரோவுக்கு ஒரு செயின், ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் crochet, ரெண்டாவதுல இன்க்ரீஸ் 2 சிங்கிள் crochet ரெண்டாவது ஸ்டிச்சில் போடணும். சிங்கிள் crochet இன்க்ரீஸ் தான் இந்த ரோவோட பேட்டர்ன். போட்டு முடிச்சிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோட கனெக்ட் பண்ணணும். அடுத்து ஒரு செயின் போட்டு எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் crochet, மொத்தம் 18 சிங்கிள் crochet வரும். இப்போ இந்த ரவுண்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து 2 செயின் போட்டுக்கலாம் அடுத்த ரோக்கு. இதில் ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 4 டபுள் crochet போட போகிறோம். ஃபர்ஸ்ட் 2 செயினை ஒரு டபுள் crochetவாக கன்சிடர் பண்ணோம். அதனால இந்த இதில் இன்னும் 3 டபுள் crochet போட்டுட்டோம். அடுத்த ஸ்டிச்சில் யானை ஒர்க் பண்ணி இதில் ஒரு டபுள் crochet, இதில் ஒரு 4 டபுள் crochet. இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் 4 டபுள் crochet போட்டு இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஐஸ் வந்து வச்சிடலாம். 4வது இதில் இந்த 4வதுக்கும் 5வதுக்கும் இடையில ஐஸ் வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம்
க்ளவுஸ் வச்சாச்சு. டால் செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சிம்பிளான டால். இதை வந்து நம்ம கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், பேக் ஷாமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே கொஞ்சம் லென்த்தாக போட்டு கார் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த டால் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன கலர்ல செய்ய போறீங்க எல்லாம் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு அப்பீஸ் க்ரோஷே கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். மறக்காம உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.